ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 9ஆம் வகுப்பு வரலாறு 3வது பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்ட் 1ல் பார்த்தோம். 3வது பாடத்தில் பார்ட் 1 3.1ல் பார்த்துருக்கோம். தொல்காப்பியம் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ வந்து சங்க காலத்தை பற்றி பார்க்கணும். ஸோ இதில் என்ன பார்த்தோம், நம்ம பார்ட் 1, அதுக்கு பார்ட் 1 ஷார்ட்கட்டும் போட்டாச்சு. நம்ம பார்ட் 1க்கு வந்து லாங் வீடியோவும் போட்டாச்சு. ஸோ திரும்ப அதில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ரோமானியர்கள் நாணயம் கிடச்சது இதெல்லாம் பற்றி நம்ம படிச்சிட்டோம். என்னென்ன இதுலேருந்து நம்மளுக்கு வந்து தென் தமிழகத்தை பற்றி சான்றுகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ திரும்ப நம்ம வந்து அதே ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தால் அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம பார்ட் 2 போயிடலாம். அப்புறம் ஹோல் ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ பார்ட் 2 சங்ககாலம் பற்றி படிக்க போகிறோம். சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் தென்னிந்திய வரலாற்றின் சிறப்பு மிக்க காலமாகும். இலக்கியங்கள், தமிழ், பிராமி கல்வெட்டுகள் உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமாக சான்றுகள் கிடைத்துள்ளதால் சங்ககாலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து வேறுபட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு சங்க காலத்திலிருந்து தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. மாறுபட்ட சிறப்புடன் விளங்குகிறது. சங்க இலக்கிய தொகுப்பு அக்கால மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் சமூக அமைப்பு குறித்தும் அறிய உதவுகிறது. சங்க கால இலக்கியத்துலேருந்து நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றி, சமூக அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கால முறைமை. சங்ககாலத்தை கால வரையறை செய்வதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. சங்ககால இலக்கியம் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையாக பெருவாரியான அறிஞர்கள் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ பொது ஆண்டிற்கு முன் 3லேருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம வந்து சங்க காலம்னு சொல்கிறாங்க. அசோகருடைய கல்வெட்டுகள் காணப்படும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ், பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க, ரோமானிய குறிப்புகளும் இக்கால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. அப்போ வந்து அசோகருடைய கல்வெட்டுகளை வந்து யாரை பற்றி இருக்குது? சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை பற்றிய தகவல்கள் இருக்குது. இந்த மாதிரி கேட்பாங்க. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்கள் வந்து எந்த கல்வெட்டில் காணப்படுது? அசோகருடைய கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ், பிராமி கல்வெட்டு, கிரேக்க, ரோமானிய குறிப்புகள்லேருந்து சங்க காலத்தோட காலம் என்னன்னு பார்க்குறோம். கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர். ஸோ அசோக கல்வெட்டில் பயன்படுத்திய எழுத்தும் வரி வடிவத்திற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா அசோகன் பிராமி. அடுத்தது திணை. தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. ஸோ தொல்காப்பியத்திலேயே திணை சார்ந்த சமூகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, திணையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திணை என்ற கருத்து எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியத்திலேருந்தே ஆரம்பிக்குது. திணை என்பது குறிப்பிட்ட இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பதாகும். சங்க செய்யுள்கள் திணை அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன. சங்க செயல்களில் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது? திணை அடிப்படையில். மனித வாழ்க்கையையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அவை படம் பிடித்து காட்டுகின்றன. மனித வாழ்க்கையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் நம்ம சங்க இலக்கியத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சங்ககால செய்யுள்களை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள், புறத்திணை பாடல்கள் என்ற இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ பொருண்மை அடிப்படையில் கேட்டால் அகத்திணை, புறத்திணை. அடுத்தது அகத்திணை என்பது காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிக்கும். புறத்திணை என்பது வாழ்வின் பிற அம்சங்களை குறிப்பாக போர், வீரம் முதலிய பொருட்களை பேசுகிறது. அடுத்தது ஐந்திணை. ஐந்திணைகள் அல்லது 5 வகை நிலப்பகுதிகள். ஐந்திணை என்பது தமிழ்நாட்டின் 5 வகையான நிலப்பகுதிகளை குறிக்கும். இந்த 5 வகை நிலப்பகுதிகளும் தனித்த பண்புகள் கொண்டவை. ஒவ்வொரு திணைக்கும் தனியே கடவுள், தொழில், மக்கள், பண்பாடு போன்றவை உண்டு. இந்த வகைப்பாடு ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலிப்பதை அறிஞர்கள் பலர் விளக்கியுள்ளனர். ஐவகை நிலங்கள் எது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை, வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகளும் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல், வறண்ட நிலப்பகுதி பாலை. ஸோ இதெல்லாம் நம்ம தமிழில் படித்தது தான். திரும்ப வந்து அதற்கு ஐவகை நிலங்கள், அதற்குரிய கடவுள், கருப்பொருள் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகே. அடுத்தது வந்து சங்ககால அரசியல், பண்டைய தமிழக அரசியல் நிலை. சங்க காலத்தில் அரசியல் நிலை எப்படி இருந்தது அப்படின்னா தமிழக அரசியல் நிலை அப்போ எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேறு கொண்டது.
ஸோ நம்மளுக்கு இரும்பு காலத்துக்கு அப்புறம் தான் சங்க காலம் தோன்றுது. அது வந்து எப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தா இரும்பு காலத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வேர் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அதான் இரும்பு காலத்துக்கு அப்புறம் சங்க காலம். இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தலைவர்கள் அந்நிலப்பகுதிகளை தமது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தனர். இவ்வாறு உருவான தலைவர்கள் ஸோ இரும்பு காலத்தில் வந்து மக்கள் குழுவாக இருக்காங்க. தலைவர்கள் வந்து அந்த நிலப்பகுதி தமது ஆளுகைக்குள் கொண்டு வந்தார்கள். இவ்வாறு உருவான தலைவர்களிலிருந்து வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் தோன்றினார்கள். வேளிர்கள் என்போர் சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள் ஆவார். ஸோ அப்புறம் வந்து வேந்தர்கள், அப்புறம் குறுநில மன்னர்கள் என்னன்னு சொல்வோம் அப்படின்னா சங்க காலத்தில் வேளிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும், இப்போ வந்து அது ஒடிசாலர், ஆந்திரம், கர்நாடகாவின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார். அசோகர் எந்த பகுதியை வென்றார்? கலிங்கத்தை. சரியா? அது இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளையும் வென்றிருக்காரு. மௌரிய பேரரசர் அசோகர் வந்து கலிங்கத்தையும், அது கலிங்கம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகத்து சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார். ஸோ இவரோட காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம். சரியா? மூவேந்தர்கள் சங்ககால ஆட்சியாளர்களில் சேர, சோழ, பாண்டியர் என்ற மூவேந்தர்களே முன்னிலையில் இருந்தனர். அக்காலத்திய பெருநகரங்களும் துறைமுக பட்டினங்களும் மூவேந்தரின் ஆளுகைக்கு கீழே இருந்தன. ஸோ ஃபஸ்ட்டு மௌரியர், அதுக்கப்புறம் பார்த்தா சேர, சோழ, பாண்டியர் மூவேந்தர்கள் வராங்க. பாருங்கள், சேர, சோழ, பாண்டியர்லாம் எந்த பக்கம் இருந்தாங்கன்னு. இந்த கேரளா, நம்மளுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் வர்றவங்க வந்து சேரர்கள். அவங்களுக்கு வந்து வஞ்சி தலைநகராக இருந்தது. முசிறி வந்து அவங்க துறைமுகமாக இருந்ததுலாம் படித்தோம் இல்லையா? சரியா? அடுத்தது சோழர்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து காவிரி பூம்பட்டினம் வந்து இதாக இருந்திருக்கும். உறையூர் தலைநகர், காவிரி பூம்பட்டினம் வந்து தலைநகராக இருந்திருக்கும். அடுத்து பாண்டியர் பார்த்தோன்னா பாண்டியர்களுக்கு வந்து மதுரை, அப்புறம் அவங்களுக்கு வந்து கொர்க்கை துறைமுகம். சரியா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சேரர், இந்த காவிரி நதி பாயிற இடத்துல வந்து சோழர்கள், அப்புறம் பாண்டியர்கள் வைகை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஸோ இந்த சேர, சோழ, பாண்டியர்லேருந்து தொடங்குறோமா? கேரளத்தில் உள்ள அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவேந்தர்கள் வந்து என்ன சொல்லணும்? சங்ககால ஆட்சியாளர்கள் சேர, சோழ, பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்களே முன்னிலையில் இருந்தனர். அக்காலத்தில் பெருநகரங்களும் துறைமுகப்பட்டணமும் மூவேந்தர்கள் ஆளுகை கீழே இருந்தன. அடுத்த சேரர்கள்லாம் யார் பார்ப்போம். அசோகரின் கல்வெட்டுகள் கேரள புத்திரர்கள் என்ற குறிப்பிட்ட உள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளையும் ஆட்சி புரிந்தனர். சரியா? ஸோ இவங்களை பற்றி என்னன்னு சொல்லியிருக்கு? கேரள புத்திரர்கள். கேரள புத்திரர்கள் யார்? சேரர்கள். சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். அவர்கள் தலைநகராக வஞ்சியும், துறைமுக பட்டினங்களாக முசிறி, தொண்டி. ஸோ தலைநகர் வந்து வஞ்சி, துறைமுக பட்டினம் வந்து முசிறி, தொண்டி. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சி என்ற சிலரும், ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இருக்க கரூர் தான் வஞ்சி அப்படின்னும், கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி என்று சிலரும் கூறுகின்றனர். சங்க இலக்கியமான 10 சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. இது கேட்பாங்க, எதில் வந்து சேர அரசர்களை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா 10. அடுத்தது சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்தனர். சேரர்களின் மாலை வந்து பனம்பூ. கரூரை எடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சேர மன்னர்கள் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளன. ஸோ அவங்களுடைய 3 தலைமுறை பற்றி விவரமும் அவங்களுடைய நாணயம்லாம் கிடச்சிருக்கு இல்லையா? இருந்தாலுமே இன்னும் அது வந்து ஒரு முடிவுக்கு வரல. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சினும், இல்லை திருவஞ்சிக்களம் கேரளாவில் இருக்க பகுதியினும் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அது பார்ப்போம். இன்னும் அகழ்வாய்வில் கிடச்சதுனா நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அடுத்தது, ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறுத்த சேரர் நாணயம். சேர நாணயத்தில் வந்து ஒரு பக்கம் என்ன இருக்கணும்? யானையும் இருக்குமா, இன்னொரு பக்கத்தில் வந்து வில்லு, அங்குசம். அடுத்து சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறது. சரியா? சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவி வந்து கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து எதில் படிக்கிறோம்? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சணை. ஸோ அவங்களுடைய இது என்ன, முத்திரை என்னன்னு பார்த்தா வில், அம்பு. இளங்கோவடிகள் வந்து சேரன் செங்குட்டுவனோட தம்பி. அடுத்து சோழர்கள்.
காவிரி வடிநிலப் பகுதியும் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் தலைநகராக இருந்தது. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம். காவிரி ஆறு எங்கே கலக்குது? வங்கக்கடலில் கலக்கிற இடத்துல பூம்புகார் என்ற காவிரிப்பட்டினம். பூம்புகார்னாலும் காவிரி பூம்பட்டினம்னாலும் ஒன்றுதான். அவர்களுடைய துறைமுக பட்டினமாக விளங்கியது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். ஸோ அந்த 10 பாட்டு தொகையில் பார்த்தோம் இல்லையா, பட்டினப்பாலை. அதை பற்றி யார் பாட்டிருக்காரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாலைவனத்துக்கு போனால் கண்ணு ஊறுத்தும், உருத்திரங்கண்ணனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பாடியிருக்காரு. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படும் கரிகால் சோழன் காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தலைக்க வகை செய்த பெருமைக்குரியவராவார். பிற்கால சோழர்களின் ஆட்சியில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மை கரிகால் சோழன் ஆட்சியில் வித்திட்டதுதான். எந்த சோழர்கள் ஆட்சியில் பாசன நீர் மேலாண்மை உச்சத்தை தொட்டது அப்படின்னு பார்த்தா பிற்கால சோழர்கள் ஆட்சியில். எந்த நூற்றாண்டு? 10லேருந்து 13ஆம் நூற்றாண்டு. அதை ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பார்த்தா கரிகால் சோழன். பாண்டியரையும் சேரரையும் ஏனைய குறுநில மன்னர்களை எதிர்த்து கரிகாலன் போரிட்டார். அவர் சோழ அரசர். ஸோ அப்போ சேரர்களை எதிர்த்து போரிட்டிருப்பாரு, பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டிருப்பாரு இல்லையா. சோழர்களின் இலட்சினை புலி. அவங்களுடைய இது என்னென்னு பார்த்தா புலி. அவர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். இது கூட கேட்பாங்க. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சோழ மன்னர்கள். அவற்றின் முகப்பில் புலியின் உருவமும் மறுபுறத்தில் யானையும் மற்றும் புனித சின்னங்களும் காணப்பட்டன. ஸோ ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் யானை மற்றும் புனித சின்னங்கள்லாம் இருந்திருக்கு. முகப்பில் புலி உருவம், மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்ட சோழர்கால நாணயங்கள். சரியா? அவங்க இதில் என்னென்னது? சேரர்களில் ஒரு பக்கம் யானை இருக்கும், இன்னொரு பக்கம் அங்குசமும் வில்லும் இருக்கும். இவங்களுக்கு 2 பக்கமும் விலங்கு. ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் யானை, அப்புறம் புனித உருவம், புனித சின்னங்களும் இருக்கும். சரியா? அடுத்து பாண்டியர்களை பற்றி பார்க்க போகிறோம். மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர்களின் நாணயம். ஸோ மீன்னாவே யார் வரும்? பாண்டியர்கள் வருவாங்களா? பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுகளில் குறிப்புகள் உள்ளன. ஸோ அசோகரது கல்வெட்டுகளில் யார் யாரை பற்றி குறிப்பு இருக்குது? சேர பாண்டியரை பற்றி இருக்குது. மதுரையை தலைநகராக கொண்ட தென் தமிழகத்தை அவர்கள் ஆண்டார்கள். தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போற்றுகின்றன. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். ஸோ எங்கே கண்டுபிடிச்சாங்க? தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மாங்குளம். அதில் என்ன பண்ணிருக்கு? யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். ஸோ பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி எந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா மாங்குளம் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு. சரியா? தமிழ் பிராமி கல்வெட்டு மாங்குளத்தில் கிடச்சிருக்குன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அதில் யாரை பற்றி குறிப்பிட்டிருக்கு? பாண்டிய நெடுஞ்செழியன். அதுக்கப்புறம் நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். சரியா? மாறன் தெரியும், நெடியோன், முதுகுடுமி பெருவழுதி இவங்களாம் பாண்டிய மன்னர்கள். பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதியாகும். நிறைய யாகம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. பாண்டியர்களின் இலட்சினை மீன். இவர்களுடைய முத்திரை என்னன்னு பார்த்தா மீன். அடுத்தது வேலீர் குடித்தலைமை அப்படின்னா என்ன பார்க்கலாம். தமிழக ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளை குடித்தலைமை ஏற்றிருந்தனர். குறுநில மன்னர்கள் வேலீர் என்று அழைக்கப்பட்டனர். குறுநில மன்னர்களை தான் என்ன சொல்கிறோம்? சங்க காலத்தில் வேலியர்கள் சொல்கிறோம். மூவேந்தர்களை தவிர குறுநில மன்னர்களும் சிறிய பகுதியில் குடித்தலைமை. ஸோ ஒரு சின்ன சின்ன இதுக்கு தலைமையாக இருப்பாங்க. அதை குறுநில மன்னர்கள் வேலியர்கள் சொல்கிறாங்க. வேலூரில் கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். கடையேழு வள்ளல்கள் யார்? வேலியர்கள், குறுநில மன்னர்கள். அவங்க யார் யார் கடையேழு வள்ளல்கள்? பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். சரியா?
இவர்களில் வள்ளல் தன்மையை சங்க இலக்கியம் விரிவாக பேசுகிறது. புலவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த வேளிர்களின் கொடைத்திறம் இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. வேளிர்கள் சிலர் மூவேந்தர்களோடு துணை நின்று அவர்களுக்காக போர் புரிந்தனர். வேறு சில வேளிர்கள் மூவேந்தரை எதிர்த்தும் போரிட்டுள்ளனர். ஸோ ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணால் ஒரு பக்கம் அகெயின்ஸ்டாக தானே இருந்தாலும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது சரியா. ஸோ அதை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சில பேர் வந்து துணையாக இருந்து போர் புரிஞ்சிருக்காங்க, சில பேர் எதிர்த்தும் போர் புரிஞ்சிருக்காங்க. சரி, அடுத்த சங்ககால சமூகம். இரும்பு காலத்தைச் சேர்ந்த பல சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்தன. ஸோ இரும்பு காலத்தில் வந்து பழங்குடி சமுதாயங்கள் சில ஒரு குடி தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்ந்திருந்தன. பழங்குடி சமுதாயம் அப்புறம் சிலர் வந்து ஒரு குடித்தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்ந்தனர். சங்ககால சமூகம் பழங்குடி தலைமை சமூகத்திலிருந்து ஒரு பெரும் பரப்பை ஆட்சி செய்யும் மன்னராட்சி முறைக்கு மாறிக்கொண்டிருந்தது. ஸோ அந்த குடித்தலைமையிலேருந்து மன்னராட்சி முறைக்கு வராங்க. எப்போ சங்க காலத்தில். சமூக பிரிவுகள். சங்ககால தமிழ் சமூகத்தில் சமூக பிரிவுகள் வேரூன்ற தொடங்கின. பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் போன்ற குழுக்கள் குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக கிளேன் பேஸ்டு கம்யூனிட்டிஸ் இருந்தனர். குலம் அடிப்படையில் சமூகங்களாக இருந்தனர். அவர்களுக்கு குலத்தலைவர்களும் உயர் பிரிவினராக கருதப்பட்டனர். அரசர்களும் குழு தலைவர்களும் உயர் பிரிவினராக கருதப்பட்டனர். அந்தணர்கள் என்று அறியப்பட்ட பூசாரிகளும் இருந்தனர். கைவினை தொழில் புரிந்த பானை செய்வோர், உலோக வேலை செய்வோர் என்ற பிரிவுகள் சமூகத்தில் இருந்தனர். வட இந்தியாவில் காணப்பட்ட சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றவில்லை. மாறாக ஐவகை நில சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூகம் குழுக்களாக காணப்பட்டது. ஸோ வந்து செய்தொழில் சமூகம் அடிப்படையில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். குலம் அடிப்படையிலான சமூகம் கிளேன் பேஸ்ட் கம்யூனிட்டிஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐவகை நில சூழலும் செய்தொழில் அடிப்படையில் சமூகங்களாக பிரிச்சிருக்காங்க. வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் ஓரளவு பாதித்திருக்க வேண்டும். வேட்டையாடி வாழ்ந்து வந்த சில பிரிவினர் வனப்பகுதியில் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது காலப்போக்கில் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக மாறியிருக்கலாம். நன்செய் வேளாண் பகுதியில் வேளாண் வளர்ச்சிக்காக ஒரு சில குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பெருமளவுக்கு உடல் உழைப்பை தந்தனர். சரியா, இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு சொல்கிறாங்க. பெண்கள். சங்க இலக்கியங்களில் தாய், தலைவி, செவிலி தாய், தோழி என்று பற்பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் பலவாறு கூறப்படுகின்றன. பாணர் குல பெண்கள், நாட்டிய மகளிர், பெண்பார் புலவர்கள், அரச மகளிர் குறித்தும் ஐவகை நிலங்களை சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணி குயத்தியார் பெண்பார் புலவராக கண்டறியப்படுகிறார். மகளிர் திணைப்புணம் காத்தல் குறித்தும் உமனர் குல மகளிர் உப்பு விற்றது குறித்தும் சங்க செய்யுள்கள் குறிப்பிடுகின்றன. இதன் மூலம் பெண்கள் முதல்நிலை உற்பத்தியில் ஈடுபட்டதை அறியலாம். பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் துறக்க முன்வந்ததை அக்கால இலக்கியங்களில் சில இடங்களில் காணலாம். ஸோ பெண்களும் எல்லாமும் பண்ணியிருக்காங்க. கணவரோடு சேர்த்து உயிர் துறக்கவும் முன் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து என்னது பொருளாதாரத்தை முதல்நிலை உற்பத்தியிலையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. சரியா, அடுத்தது பொருளாதாரம். திணை கோட்பாடு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்தது. திணை கோட்பாடு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் வந்து பல வகைப்பட்டதாக இருந்தது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் என்ற மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்கு ஏற்றவாறு தொழில்களும் அவை சார்ந்து பொருளாதாரமும் இருந்தன. ஸோ அவங்க வாழ்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் தொழில்களுக்கு ஏற்ற மாதிரியும் பொருளாதாரம் இருந்தது. வேளாண்மை உற்பத்தி. சங்ககால மக்களின் உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மையே முதலிடத்தில் இருந்தது. ஸோ அவங்களுக்கு எதுவும் முதன்மை தொழில் முதலில் இருந்தது பார்த்தா வேளாண்மை தான். நெல், கரும்பு, சிறு தானியங்கள் பயிரிடப்பட்டன. நன்செய் நிலத்திலும் புன்செய் நிலத்திலும் பயிர் தொழில் நடைபெற்றது. ஆற்று வடிநீர் பகுதிகளிலும் குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளும் பாசன வசதி பெற்ற பகுதிகளிலும் நெல் பயிரிடப்பட்டன. தானியங்கள் புன்செய் நிலத்தில் பயிரிடப்பட்டன. இங்கே பாருங்கள், நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்துல வந்து நெல், தானியங்கள் வந்து புன்செய் நிலத்தில் பயிரிடப்பட்டது. அடுத்தது வந்து செந்நெல்,
செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ஆதிச்சநல்லூரிலும் பொருந்தல் என்ற இடத்திலும் மேற்கொண்ட அகழாய்வுகளில் தாழிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது. ஸோ என்னென்ன நெல் இருந்தது? செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல். அடுத்தது வந்து ஆதிச்சநல்லூர், பொருந்தல் 2 இடத்துலையும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? தாழிகளுடன் நெல்லும் கிடச்சிருக்கு. வனப்பகுதியில் இடம் விட இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புனம் எனப்பட்டது. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இது பண்ணுற சாகுபடி செய்கிறதுக்கு வந்து என்ன பேருனா புனம் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து கால்நடை வளர்ப்பு. பசு, எருமை, காளை உள்ளிட்ட ஆடுகள், வெள்ளாடு, செம்மறி ஆடுகளை வளர்த்தல் மூலம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கினர். பசு வளர்த்துருக்காங்க, எருமை வளர்த்துருக்காங்க, காளை வளர்த்துருக்காங்க, மாடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு, அது வந்து வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு அவங்களுக்கு உதவிச்சு. அடுத்து சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள். கைவினை தயாரிப்புகளும் மிக நுண்ணிய வேலைப்பாடுடைய தொல்பொருட்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்களாகும். சங்க காலத்தின் பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் இருந்தனர். பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகளும் தொழிற்கூடங்கள் ஆகும். மட்கலன் செய்தல். மட்கலன்களை செய்வது பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டது. மக்களின் அன்றாட வாழ்விற்கு பலவிதமான மட்கலன்கள் களம் செய்கோ என்று அழைக்கப்பட்டவர்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. ஸோ மட்கலன் செய்கிறவங்க என்னன்னு சொல்கிறாங்க? களம் செய்கோ. கரிய நிறத்தவை, செந்நிறம் வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை. ரசட் கோட்டட். கரிய நிறத்தவை, செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை. கருப்பு, சிவப்பு நிறத்தவை என்ற பல்விதமான மட்கலங்கள் தயாரிக்கப்பட்டன. ஸோ மட்கலம் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? களம் செய்கோ. அடுத்தது இரும்பு உருக்கு தொழில். இரும்பை கொண்டு கருவிகள் செய்வதும் முக்கியமான தொழிலாக இருந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் இரும்பை உருக்கும் உலைகளும் இருந்தன. அகழ்வாய்வு மேற்கொண்ட பல இடங்களில் கொள்ளுலைகள், உருக்குலைகள் ஆகியன இருந்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கொடு மணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழ்வாய்வில் வெளிப்பட்டுள்ளன. ஸோ எந்தெந்த இடத்துல உருக்கு உலை கிடச்சிருக்கு? கொல்லுலை, உருக்குலை ரெண்டுமே கிடச்சிருக்கு. உருக்குலை எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கொடுமணல், குட்டூர். இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. உழு கருவிகள், வாள், ஈட்டி, கத்தி போன்ற படை கருவிகளும் தயாரிக்கப்பட்டன. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க உருக்கு உலையை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ மட்கலன் பாருங்கள் என்னென்ன டிசைனில் பண்ணியிருக்காங்க. மட்கலன் வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு இல்லையா? பளபளப்பான வண்ணப்பூச்சுடைய அலைப்போல் தீட்டப்பட்ட மட்கலன். ஸோ அதில் வந்து டிசைன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது புதுச்சேரியில் கிடைத்த இரும்பு வாள். ஸோ இந்த இரும்பு வாள்லாம் எங்கே கிடச்சதுன்னா புதுச்சேரியில் கிடச்சிருக்காமா. சரியா? அடுத்தது கல்லில் செய்த அணிகலன்கள். சங்க காலத்து மக்கள் பலவிதமான அணிகலன்களை அணிந்து தங்களை அழகுபடுத்திக் கொண்டனர். எளிய மக்கள் பூக்களையும் இலைத்தலைகளையும் சூடிக்கொண்டதுடன் சுட்ட களிமண், உலோகம் ஆகியவற்றால் அணிகலன்கள் செய்து அணிந்தனர். செல்வந்தர்கள் செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் செய்த நகைகளில் நவ மணிகளையும் பதித்து அழகுபடுத்தி கொண்டனர். தங்க ஆபரணங்கள். தங்கத்தால் அணிகலன்களை செய்து சங்ககால மகளிர் பரவலாக அணிந்தனர். ரோமானிய நாணயங்களை கொண்டும் நகைகள் செய்யப்பட்டன. கேரளத்தில் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த அகழாய்வு களங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்களிலும், அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய இடங்களிலும் நகரங்களும் பழங்கால நகரங்களிலும் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளன. ஸோ நம்மளுக்கு இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழாய்வு களங்களான பெருங்கற்கால அகழாய்வு களம் எது? சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல். இங்கேயும் அப்புறம் வந்து அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய இடங்களில் வந்து நம்மளுக்கு அணிகலன்கள் கிடைத்துள்ளன. அடுத்து கண்ணாடி மணிகள். கண்ணாடி மணிகளை செய்யும் முறையை அக்கால மக்கள் அறிந்திருந்தனர். சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி பின்னர் அவற்றை சிறு சிறு மணிகளாக நறுக்கினர். ஸோ இதில் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க? கண்ணாடி மணிக்கு சிலிக்கா. கண்ணாடி மணிகள் பல்வேறு வண்ணங்களில் வடிவங்களும் தயாரிக்கப்பட்டன. அரிக்கமேட்டிலும் கடலூரில் அருகிலுள்ள குடிக்காடு, அரிக்கமேடு காடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன. காட்டில் வந்து கண்ணாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு, கண்ணாடி, அரிக்கமேடு, மேடு, காடுலலாம் கண்ணாடி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன. அவங்களாம் கண்ணாடி தொழிலகம் இருந்திருக்காங்க. அரிக்கமேடு, குடிக்காடு.
விலையுயர்ந்த நவமணி கற்களை வாங்க இயலாதவர்கள் கண்ணாடி மணிகளை அணிந்திருக்கலாம் என தெரிகிறது. சங்க காலத்தை சார்ந்த செம்மணிகள் பொறுப்பு வேலைப்பாடுகளுடைய சங்ககால செம்மணிகள்லாம் பாருங்க எப்படி கிடச்சிருக்கான்னு. தங்க கோடாரி வடிவ நகை. அடுத்து தங்கத்தாலான தொங்கல் அணி வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா பொருந்தல்ல கிடச்சிருக்கு. அப்புறம் தங்கத்தாலான அணிகள் வந்து பட்டணம் கேரளாவில் கிடச்சிருக்கு. சரியா, பார்க்கலாமா? அடுத்தது முத்து குளித்தலும் சங்க வலையல்கள். இதெல்லாம் வந்து அவங்களுடைய தொழில்கள். சங்க காலத்தில் என்னென்ன தொழில் பண்ணாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். கீழடி அகழ்வாய் என்பது ஒரு முத்து கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சங்கங்களை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது. பாம்பன் கடல் பகுதிகளில் சங்குகளை சேகரித்தனர். கைவினை கலைஞர்கள் அவற்றை அழகுற அறுத்து எழிலான வளையல்களை செய்தனர். முழுமையான சங்குகளும் உடைந்த வளையல்களும் பல தொல்லியல் இடங்கள் கிடைத்துள்ளன. பெண்கள் சங்கு வளையல்கள் அணிந்திருந்தது குறித்து சங்க இலக்கியங்கள் குறிப்புகள் காணப்படுகின்றன. நெல்மனைகள் பதித்து அடையாளமிட்ட சுடுமணில் செய்யப்பட்ட அச்சு வந்து கீழடியில் கிடச்சிருக்கு. அடுத்து துணி நெசவு. துணி நெசவு இன்னொரு முக்கிய தொழிலாகும். நூல் நூற்கும் கதிர்கள் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைத்திருக்கின்றன. ஸோ இதை வந்து கொடுமணலில் வந்து துணி கிடச்சிருக்கு. கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகை குறித்து இலக்கியங்கள் குறிப்புகள் உள்ளன. பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்து துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் உள்ளது. ஸோ பெரிப்ளஸில் வந்து இந்த மாதிரி தகவல் இருக்குது. கடல் வழிகாட்டின் படித்தோல எரித்ரியன் ஆஃப் பெரிப்ளஸ். ஸோ அதில் வந்து இந்த துணியை பற்றியும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டதை குறித்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நூல் நூற்கும் கதிரவி ஸ்பிண்டில் ஒர்க். பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் பயன்படுகிறது. பருத்தியிலிருந்து இதுக்கு நூல் நூற்கும் கதிர். பண்டமாற்றம், வணிகம், வணிகர், வணிகப் பெருவழிகள், நெல் முதலான தானியங்கள், கால்நடை வளர்ப்பு, கைவினை பொருள் தயாரிப்பு போன்றவை குறித்து அறிந்தோம். ஆனால் மக்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களையும் தயாரிக்க இயலாது. ஒரு இடத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருட்களும் வளமும் தொழில்நுட்ப கலைஞர்களும் மற்ற இடங்களில் கிடைப்பதில்லை. எடுத்துக்காட்டாக மலைப்பகுதிகளில் கடல் மீனும் உப்பும் கிடைக்காது. கடற்கரையின் மணல் பகுதிகளில் நெல் முதலான தானியங்களை பயிரிட முடியாது. ஓரிடத்தில் கிடைக்கும் பொருட்களை மற்ற இடங்களில் உள்ளவர்கள் தம்மிடம் உள்ள பொருட்களை கொடுத்து மாற்றிக்கொள்வார்கள். இதற்கு பண்டமாற்று என்று பெயர். வணிகர்கள். தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. பொன் வணிகர், துணி வணிகர், உப்பு வணிகர் என்று குறிப்பிட்ட பண்டத்தை மற்றும் வியாபாரம் செய்த வணிகர்களும் இருந்தனர். உப்பு வணிகர்கள் உமனர்கள் எனப்பட்டனர். அவர்கள் தம் குடும்பத்தோடு மாட்டு வண்டியில் சென்று வணிகம் செய்தனர். ஸோ வணிகர்களை வந்து என்னென்னு சொல்கிறோம், வணிகன், நிகமா அப்படின்னு சொல்கிறாங்க. பொன் வணிகர், துணி வணிகர் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. உப்பு வணிகரை வந்து உமனர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அவங்க வந்து மாட்டு வண்டியில் வந்து குடும்பத்தோடு போய் வியாபாரம் பண்ணுவாங்களாம். போக்குவரத்து முறைமைகள். மாட்டு வண்டிகளும் விலங்குகளும் சரக்கு போக்குவரத்திற்கு பயன்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்கள் வணிக வழிகளால் இணைக்கப்பட்டன. கடற்பயணம் மேற்கொள்ள உதவிய கலம், பஹ்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் போன்றவை கடற்போக்குவரத்திற்கு பயன்பட்டது. தெப்பம், நாவாய் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இது குறித்து சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. சரியா, கொடுமணல் கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி. வெண்கலத்தாலான புலி எங்கே கிடச்சதுன்னா கொடுமணலில் கிடச்சிருக்கு. புதுச்சேரியின் ஆரோவில் கிடைத்த வெண்கல கிண்ணம். வெண்கல கிண்ணம்னா புதுச்சேரி ஆரோவில். அடுத்த பொருந்தல் அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட கண்ணாடி மணிகள். பொருந்தலில் வந்து கண்ணாடி. அடுத்தது பட்டணத்தில் கிடைத்த நூற்கதிர். நூல் நூற்கும் கதிர் வந்து பட்டணம். கொடுமணல் கிடைத்த துணியும் நூற்பு கதிர்களும். ஸோ துணியில் வந்து கொடுமணல் கிடச்சிருக்கு. உடைந்த சங்கு வளையல்கள் கிடச்சிருக்கு. அடுத்து பண்டமாற்றமும் நாணயங்களும். பண்டமாற்று முறை மூலமாகவே மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது. அரிசியை கொடுத்து மீனை பெற்றனர். உப்பு விலை மதிப்பக்கூடியதாக கருதப்பட்டது. எனவே குறிப்பிட்ட அளவு உப்புக்கு அதே அளவு அரிசி பரிமாறிக்கொள்ளப்பட்டது. சங்ககால சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், மலையமான் ஆகிய அரசர்கள் நாணயங்கள் பெருமளவு கிடைத்திருப்பதை கொண்டு அவை பரவலாக புழக்கத்தில் இருந்தன என்று அறிய முடிகிறது. தமிழகம் வெளிநாட்டு தொடர்பகம். கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாட்டுகளுடன் தமிழக வணிக தொடர்பு வைத்திருந்த ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலே கடலான அரபிக்கடலை கடந்து தமிழக கடற்கரைக்கு வந்தன. மிளகு போன்ற நறுமணப் பொருட்களும் யானை தந்தம், நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்களும் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியாயின.
தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. என்னென்ன ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா மிளகு போன்ற நறுமணப் பொருட்கள், யானை தந்தம், நவமணிகள் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. எதை இறக்குமதி செய்கிறாங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு இந்த உலோகத்தை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யவனர் என்று அழைக்கப்பட்டனர். யாரை யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா கிரேக்க நாட்டிலேருந்து வர்றவங்க, ரோமானிய நாட்டில் மேற்கு ஆசிய நாடுகள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யவனர் என்று அழைக்கப்பட்டனர். யவனர் என்ற சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது. ஸோ அந்த வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா கிரேக்க பகுதி அயோனியாவிலேருந்து வந்திருக்கு யவனர். தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்னிக்க துறைமுகத்திற்கு 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த தமிழக பானை ஓடுகள் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ செங்கடல் கடற்கரையில் உள்ள பெரேனிக்கா துறைமுகத்தில் வந்து பெரேனிக்கா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, எகிப்தில் இருக்குது பெரேனிக்கா, அப்புறம் காதிம் ஏதோ பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பெரேனிக்கா துறைமுகத்துலேருந்து 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானை. ஸோ பானையோட மிளகும் கிடச்சிருக்கு. தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறுத்த பானை ஓடு ஒன்றும் கிடச்சிருக்கு. செங்கடல் கடற்கரையில் பெரேனிக்கா துறைமுகத்தின் வடபகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் குசேர் அல் காதிம். இந்த இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொன்ற 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் கட்டப்பட்டன. அவற்றில் பனை, ஓரி, கணன், சாத்தன் என எழுதப்பட்டுள்ளது. ஸோ ஓரி, கணன், சாத்தன் அவங்களாம் போயிருக்காங்க போல இருக்கு. பெரேனிக்கால் கண்டெடுக்கிற மிளகு வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் பானைகள் எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க பாரியா. பெரும் பத்தன்கள் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்தில் நிறைய கல் ஒன்று கிடைத்துள்ளது. இக்கல் பெரு பத்தன் என்பதால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அவர் பொற்கொள்ளராக இருந்திருக்க வேண்டும். அந்த கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல். பெரும் பத்தன் கல் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா குவான் லுக் பாட் என்ற இடத்தில் கிடச்சிருக்கு தாய்லாந்தில். குவான் லுக் பாட் கல் பாட்டு குவான் லுக் பாட் என்ற இடத்தில் அரிய கல் கிடைச்சிருக்கு தாய்லாந்தில். இக்கல் வந்து பெரும் பத்தன் என்பவர்கள் பயன்படுத்தவே இவர் பொற்கொள்ளராக இருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தங்கத்தை அறிவது உரைக்கல். சாத்தன் என பொறித்த சுடுமண் துண்டுகள். அடுத்தது பெரும் பத்தன்கள் குவான் லுக் பாட் தாய்லாந்து. அடுத்தது நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். ஸோ இதுலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 3. சரிங்களா? ஓகேம்மா, கொடுத்தது படித்த வரைக்கும் ரிவிஷன் பண்ணி வைங்க. அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.